அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண முடியாதது அவ்வளோ கஷ்டமா சார்? இந்த சென்னை என்விரோ சொல்யூஷன்ங்கிறது 2020 நீங்க அந்த ஒரு நாள் முதலமைச்சர் பத்திய படத்தை பார்த்து வந்து பேசுறீங்க. தனியார் மயத்தை முற்றிலுமாக நாங்கள் எதிர்க்கிறோம்னு பாஜகவை சொல்ல சொல்லுங்க, அதிமுகவை சொல்ல சொல்லுங்க. இந்த போராட்டத்தை தூண்டி விடக்கூடியவர்கள் இங்க திராவிட சித்தாங்கள் பேசுறவங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசுற வந்து யாராரு வரணும் நீங்க வேணா லிஸ்ட் கொடுங்க. நீங்க போனீங்களா போராட்டத்துக்கு? இவ்வளவு கேட்கிறீங்க, நீங்க போனீங்க. தனியார் மையத்தை உருவாக்கினது அவர் தானங்க, முதல் குற்றவாளி அவர் தானங்க. எஃப்ஐஆர்ல ஃபர்ஸ்ட் முதல் குற்றவாளி சொல்லுவாங்க. அது மாதிரி நான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி தான் முதல் குற்றம். கிட்டத்தட்ட 200 துப்புரவு பணியாளர்களுக்கு காலை உணவு பரிமாறதுலேருந்து ஒரு முதலமைச்சர் நன்றின்னு சொல்லி ஒரு பேரணிலாம் நடத்துறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு விளம்பரம் பண்ணுற மாதிரி சார் இருக்கு. சீமான் போன்றவர்கள்லாம் தொடர்ச்சியாகவே இப்படி பேசுவாங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு போராட்ட களத்துக்குள்ள வருகிற போது பிரச்சனையை தூண்டி விடுவாங்களே தவிர, மத்திய அரசாங்கத்தினுடைய ஆட்சி அம்பானி அதானியோட கம்பெனியோட இன்னொரு பிரைவேட் செக்டர் அதோடைய பிரான்ச்சு தான் ஆட்சி. டேக் ஆன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் பிரபல அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்று 79வது சுதந்திர நாளை கொண்டாடுறோம். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கோட்டையில் கொடியேற்றி வாழ்த்து செய்தியும் சொல்லியிருக்காரு. அதாவது ஜனநாயகத்தை பேணி காப்பதும் மக்கள் நலனுமே முக்கியம், இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, தன்னோட உரிமைகளுக்காக போராடின மக்களை அப்புறப்படுத்தணும் இதே அரசு தான். ஏன் சார் அவங்க 13 நாளாக வந்து ஒரு அமைதியான வழி தானே போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க? ஏன் இந்த கலைப்பு? 13 நாளாக போராடுவதற்கு இந்த அரசு அனுமதித்திருக்கிறது. அப்புறப்படுத்தியது நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. காவல்துறை அப்புறப்படுத்தியிருக்கிறது, நீதிமன்றத்தின் உத்தரவின் வழியாக அப்புறப்படுத்தியிருக்கு. அதனால் அரசு அப்புறப்படுத்தியது என்று சொல்வதை விட நீதிமன்றத்தின் உத்தரவின் வழியாகத்தான் அவங்க அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க. நியாயமாக வந்து என்னென்னா, துப்புரவு தொழிலாளர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து தனியார் மையத்திற்குள்ளே போனது என்பது இப்பொழுது ஏதோ சில மாதங்களுக்கு முன்போ சில நாட்களுக்கு முன்போ நடந்த விஷயமே அல்ல. 2001 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்திலேயே அதற்காக திட்டம் தீட்டப்பட்டு படிப்படியாக வந்து அதை வந்து செயல்படுத்த வேண்டும் என்கிற முடிவுக்குள்ளே அவங்க போனாங்க. 2001 2006 வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதே இதற்கான செயல் திட்டங்கள், அதாவது இப்பயும் பார்த்தீங்கன்னா ஊராட்சி மன்றங்கள், நகர்மன்றங்கள் எல்லாம் இன்றைக்கும் அரசு பணியாளர்களாக தான் இருக்கிறாங்க. இந்த மாநகரத்தை பொறுத்தவரையில் பல டன் கணக்கில் வந்து குப்பைகள் சேருகிறது. அதை வந்து சுத்தப்படுத்துவது அது ஒரு பெரிய சவாலான பணி. அதை வந்து தனியார்கிட்ட கொடுத்தா ரொம்ப சிறப்பாக செய்வாங்கன்னு சில அதிகாரிகளுடைய ஆலோசனையின் பேரில் ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்தில் முதல் கட்டமாக அது வந்தது. அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கலைஞர் அவர்கள் கடுமையாக அதை எதிர்த்து 2006 அவங்களோட ஆட்சி முடிந்த முன்னாடி 2006 11 வரைக்கும் கலைஞருடைய ஆட்சி. அந்த கலைஞருடைய ஆட்சியில் நான் தனியார் மையத்தை ஏற்க மாட்டேன் என்று சொல்லி எல்லாரையும் அரசு பணியாளர்களாக அவர் வந்து உத்தரவே போட்டார் கலைஞர். அதற்கு பின்பு என்ன ஆயிடுச்சுன்னா, மறுபடியும் அதிமுக ஆட்சி ஒரு 10 ஆண்டு காலம் இருந்தது இல்லையா, அதில் ஜெயலலிதா அவர்கள் ஒன்றும் பண்ணலை, அதோட விட்டாங்க. முதல் கட்டமாக அப்படி பண்ணாங்க. சரி, அது வந்து தொழிலாளர்கள் வாழ்க்கை, அதை நம்ம வந்து தலையிட வேணும்னு விட்டாங்க. அடுத்து திரும்ப ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி வந்தபோது சென்னை மாநகராட்சியினுடைய 15 மண்டலங்களில் 10 மண்டலங்களை ப்ரைவேட் செக்டார் கொடுத்தாரு. தனியார் மையத்துக்கு போயிடுச்சு. அப்போ நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். கிளாம்பாக்கம் வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் தான் முடிவாச்சு. திறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஆட்சி முடிஞ்சிருச்சு. அது அந்த கட்டுமான பணிகள் முடிகிறதுக்கு முன்னாடி அவங்க ஆட்சி முடிஞ்சு போச்சு. ஆட்சி முடிந்தோடனே இவங்க ஆட்சியில் அது நடந்துச்சு. எல்லோரும் யாரை திட்டினாங்க? பஸ் ஸ்டாண்டை கொண்டு போய் ஊருக்கு அப்பால் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே திட்டாங்களா இல்லையா? அப்போ எப்போவுமே என்னதுன்னா, ஒரு ஆட்சியினுடைய தொடர்ச்சியை இன்னொரு ஆட்சி வந்து நல்லதோ கெட்டதோ பின்தொடர வேண்டிய நெருக்கடி அவங்களுக்கு வந்து அந்த ஏற்கனவே போட்ட ஒப்பந்தங்களின் வழியான ஒரு நெருக்கடி இருக்குது. அதனுடைய அடிப்படையில் ராம்கி என்கிற ஒரு நிறுவனத்தில் அவங்க இந்த ஒப்பந்தத்தின் படி வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தனியார் மயமாக ஆக்குவதற்கு முயற்சி செய்கிற போது தொழிலாளர்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ ஒரு ஒப்பந்தத்தை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இவங்க போராடுற 13 நாளுக்குள்ளே கேன்சல் பண்ண முடியாது. அது இப்போ நீங்கள் ஒரு வீடு காலி பண்ணுறீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து 11 மாதம் அக்ரிமெண்ட் இருக்கும். டக்குன்னு வந்து நீங்கள் போக முடியாது. அதை வந்து வெளியேறுங்கன்னு சொன்னால் வெளியேற மாட்டீங்க. அது ஒரு பெரிய நிறுவனத்தோட, ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போடுகிற போது
அது உடனடி சாத்தியங்கள் வந்து இல்லை. படிநிலையில் அவர்களுக்கு செய்யணும். ஏன்னா இது கலைஞர் வழி. கலைஞர் தான் தனியார் மயத்துக்கு எதிராக கடுமையாக இது வந்து ஜெயலலிதா செய்தது தான் தனியார் மயம். கலைஞர் எதிர்த்தார். இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜெயலலிதா வழியில் போகிறதா கலைஞர் வழியில் போகிறதானா கலைஞர் வழியில் தான் போய் ஆகணும். வேற மாற்றுப்பாதை இல்லை அவருக்கு. இப்போ அவருக்கான அந்த கால அவகாசம் இருக்குல்ல, அந்த போராட்டத்தினுடைய காலகட்டத்திற்குள்ளேயே இதை நிறைவேற்றி தருவது என்பதில் அவர்களுக்கு நடைமுறை சிக்கல் இருக்கிறது. அவங்க வந்து தொழிலாளர்களை வந்து அடித்து விரட்டணும், துன்புறுத்தணும்னா கோர்ட் ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடியே போலீஸ் வச்சு அடிச்சிருப்பாங்க, அப்புறப்படுத்தியிருப்பாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், அது தவறான முன்னுதாரணம். அதை அவங்க செய்ய மாட்டாங்க, செய்யலை. இப்போ கூட நீங்கள் பாருங்கள், அவங்களுக்கான அந்த மருத்துவ காப்பீடு சம்பந்தமான விஷயம், அவங்களுக்கு வந்து இழப்பு ஏதாவது ஏற்பட்டால் 10 லட்ச ரூபா கொடுக்கணுங்கிறது, உயர்கல்விக்கு பணம் கொடுக்கணுங்கிறது, தனியார் தொழில் தொடங்கினா 3.5 லட்ச ரூபா கொடுக்கணுங்கிறது, இதெல்லாம் அந்த காலை உணவு திட்டம்லாம் அவங்களுக்கு வந்து கொடுக்கணுங்கிறது, இது எல்லாமே எதற்காக செய்கிறாங்கன்னா, இந்த தொழிலாளர்களை வந்து அவர்கள் வந்து சமரசம் செய்கிறதுக்கு இந்த அரசு முயற்சி செய்கிறது. அதுதான் உண்மையான காரணம். சார், இந்த போராட்டம் வந்து இப்போது அவங்க முடிவு பண்ணி திடீர்னு எடுக்கலை. எதிர்க்கட்சி தலைவராக திரு ஸ்டாலின் அவர்கள் இருந்தப்போ கொடுத்த வாக்குறுதி, கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாமே நாங்கள் பர்மனன்ட் பண்ணுவோம், தூய்மை பணியாளர்கள்னு சொன்ன வாக்குறுதி தான் சார் கேட்குறாங்க அவங்க. தேர்தல் 285 நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் இருக்குது. அதை சேகர்பாபு அவர்கள் எங்கே கொடுத்தீங்க? எங்கே கொடுத்தோம்? சேகர்பாபு காட்டு, ப்ரூஃப் காட்டுன்னு ஒரு ஒருமையில பேசுகிறாரு. இந்த அதிகார தொனி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஏன் இப்படி? இல்லை, அது பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக தோல்வி அடைந்து அவர் சில மன அழுத்தத்தில் அதை சொல்லிட்டாரு. அதை சொல்லியிருக்க கூடாது. அவர் சேகர்பாபு நடந்து கொண்ட முறை என்பது சரியானது அல்ல. அதில் என்ன சிக்கல் இருக்குன்னா, நீலம் பண்பாட்டு மையம் போன்ற அமைப்புகள் அதற்குள்ளே போனதற்கு பின்பு ஆம்ஸ்ட்ராங்குடைய அந்த அமைப்பு, இது மாதிரி பல அமைப்புகள் உள்ளே போயிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, முதலமைச்சரை குறித்து தரக்குறைவாக பேசுவது, அரசை பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேசுறதுன்னு, பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறதுன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, பிரச்சனையின் தீவிரத்தை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த கோபத்தில் தான் நீலம்னா யார் அப்படின்னு ஒரு கேட்டதுக்கு அதுக்கு பின்னணி வந்து என்னென்னா, தெரியாமலாம் இருக்க அவருக்கு வாய்ப்பு இல்லை. அந்த கோபம் அவருக்கு, அந்த பிரச்சனையை வந்து இவங்க வந்து அதிகப்படுத்துகிறாங்க. பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்க்க முடியாததற்கு குறுக்கீடுகளாக நிறையா பேர் உள்ளே வந்திருக்கிறாங்க. அந்த வேறு ஏதாவது துப்புரவு தொழிலாளர்கள் அல்லாதவர்கள் வெளியில் இருக்கக்கூடிய சோர்ஸ் வந்து உள்ளே வந்து இந்த போராட்டத்தை திசை திருப்புறாங்க என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. சார், இந்த நீல மீடியா வந்து மக்களுக்கான கேள்வி தான் முன்வைக்கிறாங்க. நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸா, பத்திரிகையாளரா, அஃபிஷியல் ரிப்போர்ட்டரான்னு கேட்கக்கூடாது. அப்படி கேட்கக்கூடாது. அதை நான் வந்து ஆதரிக்கலை. சேகர்பாபு அப்படி கேட்டிருக்கக்கூடாது. எல்லாருக்குமே உரிமை இருக்கிறது. நீலம் பண்பாட்டு மையத்துக்கு உரிமை இருக்கிறது. ஜனநாயகத்தில் அனைவருக்குமே உரிமை இருக்கிறது. போராடுவதற்கும் கேள்வி கேட்பதற்கும் அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. அதனால் நீலம் பண்பாட்டு மையம் வந்து நீ வந்து பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. அதாவது வரம்பு மீறிய சில பேச்சுக்கள்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, சீமான் போன்றவர்கள்லாம், அதை எச் ராஜா போன்றவர்கள்லாம் தொடர்ச்சியாகவே அப்படி பேசுவாங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு போராட்ட காலத்துக்குள்ளே வருகிற போது பிரச்சனையை தூண்டி விடுவாங்களே தவிர தீர்வை நோக்கி நகர்த்த மாட்டாங்க. சார், மக்களோட மக்களாக களத்தில் போய் நிற்கிறவங்கள நீங்கள் தூண்டி விடுறோன்னு சொன்னீங்கன்னா இது எப்படி சார் எடுத்துக்கிறது? இல்லைங்க, பிரச்சனை வந்து தீர்வை நோக்கி போவதற்காகவா இல்லை இந்த அரசை வந்து அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்கான முயற்சியா? சார், கிட்டத்தட்ட 15 வருடம் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. இந்த மக்கள் போராட்ட குழு வந்து ஆல்ரெடி கேஸ் கொடுத்துருக்காங்க, இதை வந்து பணி நிரந்தரம் பண்ணணும்னு. அவங்க பல கோரிக்கைகளை ஒண்ணு இல்ல, இதே நீதிமன்றம் பல முறை சந்திக்கவும் ட்ரை பண்ணிருக்காங்க. இது நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு. இப்ப நீதிமன்றம் வந்து போராட்டக்காரர்களை இடத்தை விட்டு அப்புறப்படுத்துங்க என்று சொல்வதற்கு பதிலாக பணி நிரந்தரம் செய்யுங்கன்னா அந்த அரசு செய்யாம விட்டுருமா? நீதிமன்றத்தினுடைய பிடியில் அது இருக்குங்க. நீங்களே சொல்லிட்டீங்க காரணத்தை. வழக்கு அங்கே இருக்கிறது. வழக்கு இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஒரு சொத்துல வந்து உங்களுக்கு வழக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கீங்க, சொத்து வழக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் டிஸ்பியூட் இருக்குது, தகராறு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை அனுபவிக்க முடியாது, அமல்படுத்த முடியாது செயல் திட்டங்களை. அப்போ கோர்ட்டில் வந்து ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை உடனே தீர்ந்துருக்கும். கோர்ட் வந்து உத்தரவு போடலை, அது வழக்கு நீடிக்கிறது. அதனால் அரசு வந்து இவர்கள் மீது கருணையோடு பரிசீலிக்கவில்லை என்று நம்ம சொல்ல முடியாது. உடனடி தீர்வுங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அதுதான் இங்கே சிக்கலான விஷயமாக இருக்கிறது. உடனடி தீர்வு அப்படிங்கிறது எந்த பிரச்சனைக்குமே எடுத்தேன் கவிழ்த்தேன்னு செய்ய முடியாது. அதுக்கு நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியாதுல்ல, ஒரு அரசு நிறுவனத்தில் ஒரு சாதாரணமாக ஒரு தாசில்தார்ட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு நம்ம 15 நாள் அலைகிறோம். எல்லா விஷயத்துலையுமே நடைமுறை சார்ந்து வேறு சில சிக்கல்கள் இருக்கிறது. நம்ம நியாயப்படுத்தலை. தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் வந்து நியாயமானது, அவர்களுடைய உரிமை வந்து சரியானது. அது இந்த அரசு வந்து காவல்துறையை வச்சு ஒடுக்கவோ அல்லது இந்த காவல்துறையின் மூலமாக அப்புறப்படுத்தவோங்கிறது நீதிமன்றத்தின் உத்தரவின் வழியாக நடந்து விட்டதை தவிர அதை நம்ம நியாயப்படுத்த முடியாது. அது சரியில்லைங்கிறத எனக்கு. முக்கியமாக இந்த 13 நாட்கள் நடந்த போராட்டத்தில் ப்ரெஸ் மீட் எல்லாமே தமிழக அரசு சார்பில் திரு சேகர்பாபு அவர்கள் தான் அட்டன் பண்ணார். இந்த டிபார்ட்மெண்ட் வந்து நகர்த்துறை அமைச்சர் வந்து கே நேரு வர்றாரு. அதுக்கப்புறம் ஆதிதார நலத்துறை அமைச்சர் வந்து மதுவேந்தன் இருக்காரு. அதுக்கப்புறம் மகளிர் உரிமை துறை அமைச்சர்னு தனியாக இருக்காங்க கீதா ஜீவன்.
முக்கியமாக கொரோனா காலங்களில் வந்து மா சுப்பிரமணியனுக்கு அதிக அளவு பாராட்டு கிடைத்தது வந்து இந்த துப்புரவு பணியாளர்களும் தூய்மை பணியாளர்களும் தான். ஏன்னா அவங்க வந்து உயிரையும் துச்சம்னு மதிச்சு ஒர்க் பண்ணாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்து அவரும் வந்து பார்க்கல. சேகர் பாபுக்கு ஏன் இந்த இதில் இவ்வளோ ஆர்வம்? இல்லை, அதாவது சேகர் பாபு வந்து அந்த பகுதி சார்ந்தவர். அவர் எந்த பகுதியில் வந்து தனியார் மயமாக்குவதற்கு சொன்னாங்களோ அதில் வந்து ராயபுரம் ஒன்று, திருவிக்கா நகர் ஒன்று. அவர் வட சென்னை சார்ந்த அரசியலில் தீவிரமாக செயல்பாட்டாளராக இருக்கிறவர். அவர் எதிர்க்கட்சியாக இருக்கும் போதே அந்த தொகுதி சார்ந்தவர், நிறையா வேலை செய்கிறவர். அதனால் சென்னை வட சென்னையினுடைய ஒரு முகமாக வந்து ஏற்கனவே சேகர் பாபு அரசியலில் இருக்கிறார். அவர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு மக்கள் பிரதிநிதி தான். அவர் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. எப்படி நீங்கள் நீலம் பண்பாட்டு மையம் வரக்கூடாதுன்னு எப்படி நான் சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு அமைச்சர் வந்து ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு உள்ளே வந்து அவர் சமூக விரோதி இல்லைல்ல, அவர் வந்து ஒரு சட்டப்பூர்வமாக பதவியேற்றுக் கொண்டிருக்கிற ஒரு அமைச்சர் தானே. பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர் ஒரு முன்முயற்சியாக அவருக்கு ஒரு இலாக்கா கொடுத்துருக்காங்க. இந்த இல்லைங்க, மேயர் தாங்க அதுக்கு பொறுப்பு. அவர் மேயருக்கு துணை நிற்கிறாரு. அதாவது சில பிரச்சனைகளில் அவங்களுக்கு வழிகாட்டுறாரு. அவங்க ரொம்ப இளம் வயது மேயராக இருக்கிறாங்க, 30 வயது கூட இல்லைங்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வழிகாட்டுகிற இடத்துல அரசியலில் ஒரு நீண்ட நாள் எல்லா விழாக்கள்லையுமே வந்து நீங்கள் பொதுவாக வந்து 2021 அவங்க நியூ கம்மராக வந்தாங்க மேயரா. இப்போ தொடர்ந்து 4-5 வருஷமாகவே சீனியர் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூடவே இருக்கணுமா? இல்லைங்க, அது வந்து அவங்க சௌகரியங்க. நீங்கள் அதை நம்ம சொல்ல முடியாது. யார் வந்து ஒரே அரசியல் கட்சிக்குள்ளே வந்து யார் கூட வரணும், யார் வரக்கூடாது, யார் பேசணும், யார் பேசணும், அப்படிலாம் நம்ம கண்டிஷன் போட முடியாது. அது வந்து அவங்க ஏதாவது சொன்னாங்களா, என்னுடைய துறையில் அவர் தலையிடுறாருன்னு ஏதாவது புகார் சொன்னாங்களா, என் துறையில் தலையிடக்கூடாதுன்னு சொன்னாங்களா, அப்படின்னா தான் நீங்கள் இந்த கேள்வி கேட்கணும். இது நம்ம சொல்லவே முடியாது. எந்த விஷயத்துக்கு வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் வந்து பொது பிரச்சனையில் யாருனாலும் தலையிடலாம். அதற்கான உரிமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார் இல்லை சார், இவ்வளோ அரசியல் அழுத்தம் இருக்குது, மக்கள் போராட்டம் இருக்குது. கிட்டத்தட்ட தமிழ்நாடே வந்து அவங்கள வந்து நீங்கள் பணிநிரந்தரம் பண்ணுங்கிறது எல்லாமே ஒருமித்த குரலாக இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ இஷ்யூ போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண முடியாதது அவ்வளோ கஷ்டமா சார்? அது இந்த சென்னை என்விரோ சொல்யூஷனுங்கிறது 2020 அந்த ஒரு நாள் முதலமைச்சர் பற்றிய படத்தை பார்த்துட்டு வந்து பேசுகிறேன்னு நினைக்கிறேன். சட்டத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறதோ, ஒரு கோர்ட்டில் வழக்கு இருக்கும் போதோ ஒன்றை நிறைவேற்றுவது என்பது உடனடி சாத்தியம் இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களாமல்ல. அது அரசுக்கு வந்து பல சுமைகள் இருக்கும், நிதி சுமைகள் இருக்கும், நிர்வாக சிக்கல். மக்கள் போராட்டங்கள் மூலயமா பல விஷயங்கள் நடந்துருக்கு சார். இதே ஸ்டெர்லைட் அது அவங்களும் தான் கான்ட்ராக்ட் போட்டு தூத்துக்குடி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை மூட வைக்கலையா மக்களுக்கு ஒரு இடர்பாடு? பல உயிர் தியாகத்துக்கு பின்னாடி நடந்துச்சுங்க. அது எளிதாக நடந்துச்சு. அது மக்கள் போராடிக்கிட்டு இருக்கும் போதே நடந்துருச்சா? அப்படி கிடையாது. அதில் நீதிமன்றம் தலையிடுச்சா தலையிடலையா? நீதிமன்றம் யார் பக்கம் நின்றுச்சு? இங்கே நீதிமன்றம் யார் பக்கம் நிற்கிது? இங்கே நீதிமன்றம் மக்கள் பக்கம் நிற்கலையே சார். நிற்கலைன்னா இப்போ நீங்கள் நீதிமன்றத்தை விமர்சனம் பண்ணுங்க, நீதிமன்றம் சரியில்லைன்னு சொல்லுங்கள், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீங்கள் வாங்கிக்கங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? நீதிமன்றத்தின் வழியாகத்தான் இது தீர்க்கப்பட வேண்டும் என்கிற நிலைமைக்கு அது போயிருச்சு, வழக்கில் இருக்குன்னு சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் மறுபடியும் வந்து முதலமைச்சர் அதை செய்யலை அப்படின்னா இப்போ இதில் என்ன நான் யோசிக்கிறேன்னா, இந்த பிரச்சனையை பயன்படுத்தி இந்த அரசை வீழ்த்துவதற்கான ஒரு வியூகமாக இதை மாற்றுகிறார்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. எதிர்க்கட்சிக்காரங்கள் வந்து இந்த பிரச்சனையை தீர்ப்பது முக்கியம் இல்லை, இந்த பிரச்சனை எரிஞ்சிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு நல்லது. இப்போ நீங்கள் பாருங்கள், மிகப்பெரிய புரட்சியாளர்களாக இருக்கக்கூடிய வந்து ரிட்டையர்டான பிரபல நடிகை வந்து அம்பிகா, வந்து கஸ்தூரி, சின்மயி, யாரெல்லாம் களத்தில் மதுவந்தி, இவங்கெல்லாம் உள்ள களத்துக்குள்ளே போகிறாங்க பாருங்க. இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய புரட்சியாளர்கள் தெரியுமா உங்களுக்கு? சேகுவாரா பிடல் காஸ்ட்ரோவுக்கு பின்னாடி பெரிய புரட்சிகரமான படையை கட்டி வந்து நீங்கள் வந்து மாபெரும் வந்து கரும்புலிகள்லாம் சொன்னாங்கல்ல விடுதலை புலிகளுடைய இயக்கத்தில், அந்த மாதிரி பெரிய பெரிய போராட்டங்களை வழிநடத்தின பெரிய தியாகிகள்லாம் உள்ள போயிருக்காங்க. பாத்தீங்களா சார்? அவங்க பிஜேபி ஆர் சித்தாந்தம் கொண்டு வந்தாங்க, புரியுதுல? அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். அவங்க வெளிப்படையாக சொல்றாங்க மதுவதனி. இங்க திராவிட சித்தாந்தங்கள் பேசுறவங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசுற வந்து மதுவதனி. சரி, இப்ப நான் என்ன கேட்கிறேன், இருங்க நான் கேட்கிறேன். அவங்க வரலையே. யாரு? மதிவதனி. யாராரு வரணும் நீங்க வேணா லிஸ்ட் கொடுங்க. நீங்க போனீங்களா போராட்டத்துக்கு? இவ்வளவு கேட்கறீங்க, நீங்க போனீங்களா? போலையில சார்? நாங்க பார்த்துட்டு சார் வந்தோம். மக்களோட என்ன ஆதாரம் இருக்கு? உனக்கு என்ன ஆதாரம் இருக்கு? சார் எல்லாமே போய் வீடியோ யாரும் போகலைன்னா திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் கி வீரமணி வந்து தூய்மை பணியாளரை நிரந்தரப்படுத்துங்கன்னு அறிக்கை விட்டாரு தெரியுமா உங்களுக்கு? மதிவதனி யாருங்க? கட்சியில ஒரு பல பொறுப்பாளர்களோ ஒருத்தங்க, அவங்க பெரிய தலைவி. அவங்க முதல்வர் முன்னாடி எல்லா கழக மீட்டிங்ல எல்லாரும் தாங்க பேசுவாங்க. நானும் தான் பல கூட்டத்தில் பேசுவேன். அதுக்காக நான் வந்து எனக்கு எல்லா அதிகாரம் இருக்குன்னு அர்த்தமா? தீகாவில் இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளரை வச்சுக்கிட்டு நீங்க அவங்க ஏன் அவங்க தலைவி? அவங்க உங்களுக்கு வைரலானுங்கிறதுக்கு பேசுறீங்களா இல்லை புரியாம பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல. அவங்க கட்சிக்கு தலைவி. அவங்க கட்சியின் தலைவர், திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் வீரமணி சொல்றாருங்க, தூய்மை பணியாளரை நிரந்தரப்படுத்துங்கன்னு சொல்றாருங்க. முத்தரசன் போயிருக்கிறாரு, திருமாவளவன் போயிருக்கிறாரு, எல்லா தலைவர்களும் இங்க போயிருக்காங்க. அதை விட்டு நீங்க வந்து மதிவதனி போச்சான்னு கேட்கறீங்க. என்ன பேச்சுன்னு எனக்கு தெரியல. நீங்க அப்புறம் நீங்க மதுவதனி திண்டுக்கல் யோனி ஏன் போலன்னு கேளுங்க. அடுத்து
நீங்க மதுவதனி போனதை நீங்க வந்து விமர்சிச்சு பேசுனீங்க சார். ஏங்க மக்களுக்கு சப்போர்ட் அவங்க போக கூடாதா? ஏங்க அவங்க போறது அவங்க சின்மயி போக கூடாதா? எந்த ஊர்ல இருக்காங்க? தமிழிசை வந்து போராடி அரெஸ்ட் ஆயிருக்காங்க. யாரு? தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். தமிழிசை சவுந்தரராஜன் எங்க அரெஸ்ட் ஆனாங்க? ஆமா சார், மக்கள் போராட்ட காலத்துக்கு போயிட்டு அவங்க அரெஸ்ட் ஆனாங்க. ஏங்க அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய வந்து தனியார் மையத்தை எதிர்ப்பாங்களா? நான் கேட்கறேன். நீங்க சொல்ற யோகிய சிகாமணியருடைய அத்தனை பேர் இன்றையும் கேளுங்க. தமிழிசை சவுந்தரராஜன் தனியார் மையம், கார்ப்பரேட் மையம் தான் எங்களோட எதிரி, அதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம், தூய்மை பணியாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய தனியார் மையத்தை ஒழித்தே தீர்வேன், மத்திய அரசாங்கம் இதை ஏற்றுக்கொள்ளாதே, தனியார் மையத்தை மொத்தமாக முடிச்சு விட்டுருவேன், அம்பானி அதானியோட இனி எங்களுக்கு தொடர்பு கிடையாது, நாங்கள் வந்து குஜராத்தினுடைய துறைமுகம் முந்திரா துறைமுகத்தை வந்து தனியாருக்கு கொடுத்தது தவறு, விமான நிலையத்தை தனியாருக்கு கொடுத்தது தவறு, நாங்கள் எல்லாவற்றையும் ரத்து செய்கிறோம், தனியார் மையத்தை இனிமே பாஜக ஏற்காதுன்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லுவாங்களா? தனியார் மயம் என்கிற ஒரு தீமையை வைத்துக்கொண்டு வீடு வந்து பத்தி எரியுது, கூரையில மட்டும் பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி நீங்க சொல்றது. பாதிக்கப்படுகிற தொழிலாளர்களுக்கு நியாயம் கேட்கிற எல்லா யோக்கிய சிகாமணிகளும் தனியார் மையத்தை ஆதரிக்கிறவங்க தானே. அதிமுக ஏதாவது குரல் கொடுத்துச்சா? நீங்க கேட்டீங்களா? தமிழ்நாட்டுக்கு எதிர்க்கட்சி தலைவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு சார், அவர் தான் சொல்றாரு, மக்கள் நக்சலைட்ல அமைதியா தானே போராடிட்டு இருந்தாங்க, அவங்களை கலைக்க வேண்டிய அவசியம் என்ன? தனியார் மையத்தை உருவாக்கினது அவர் தானங்க, முதல் குற்றவாளி அவர் தானங்க. எஃப்ஐஆர்ல ஃபர்ஸ்ட் முதல் குற்றவாளின்னு சொல்லுவாங்க, அதுவரை நான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி தான் முதல் குற்றவாளி தனியார் மையத்துக்கு. சார், இந்த ஆட்சியோட நீட்சியா தானே இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. எந்த நீட்சியா இருக்கு? அவங்க பண்ண தவறுகளை சரி செய்ய தானே. ஏங்க அவர் வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு, தூய்மை பணியாளர்களுக்கு இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்களே, இன்சூரன்ஸ்ல இருந்து அவங்களுக்கான எல்லா காப்பீட்டுல சார், இருந்து மக்கள் இதை கேட்கவே இல்லையே, நீங்க கேட்காத மட்டும் ஏன் பண்றீங்கன்னு தெரியல. கேட்காததையே செய்யக்கூடிய இந்த அரசு கேட்பதை செய்யக்கூடாதா? செய்யும். கேட்டதை செய்வதற்கு தான் அந்த அரசு பணிநிரந்தரம் பண்ணி நல்ல சம்பளம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்களே வாங்கி. நான் என்ன கேட்கிறேன்னா நீங்க வந்து அவங்க காலை உணவு கேட்டாங்க இல்ல, அவங்க இட்லி கேட்டாங்களா இல்ல பாதாம் கீர் கேட்டாங்களா? அவங்க கேட்டாங்களான்னா காலை உணவு திட்டம் கூட தான் யாருமே கேட்கல. பள்ளி குழந்தைகள் பட்டினியா வரும், தொழிலாளர் வீட்டு குழந்தைகள், காலையில் சித்தாள் வேலைக்கு போகிறவங்க, விவசாய வேலைக்கு களை எடுக்க போகிறவங்க வீட்டு குழந்தைகள் அவசரமாக 7 மணிக்கு அந்த அம்மா வேலைக்கு போயிடுச்சுன்னா குழந்தை பட்டினியா கிடக்கும்னு ஒரு அரசாங்க மனிதாபிமானத்தோடு யோசித்து காலை உணவு திட்டம்னு ஒன்று அறிவிச்சாங்க. இவங்களும் காலையில் அவங்க எத்தனை மணிக்கு தூய்மை பணியாளர் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு சார் அவங்க இருங்க, உங்களுக்கு தெரியுமா? முதல்ல நீ எத்தனை மணிக்கு காலையில் 8 மணிக்கு எந்திரிக்கிறான்னு நினைக்கிறேன். காலையில் அவங்க எத்தனை மணிக்கு வேலைக்கு வருவாங்க தெரியுமா? சார் அவங்க 5 மணிலேருந்து. அதனாலதான் இப்ப புரியுதா? 5 மணிக்கு வர்றவங்க இருங்க, 5 மணிக்கு காலையில வர்றவங்க காலை உணவு சாப்பிட முடியாது, அவங்களுக்கு பொருளாதார சிக்கல் இருக்கும். அதுக்கு தான் அந்த அரசு கருணையோடு பரிசீலிக்கிறது. இதை வந்து நீ கிண்டல் பண்ணுவீங்களா? நீங்க எம்ஜிஆர் உடனே சத்துணவு திட்டம் கொண்டு வந்தாரு, யாராவது விமர்சனம் பண்ணீங்களா? அப்படி இல்ல, ஒரு திட்டம் கொண்டு வந்தா வரவேற்கணும். அது பட்டு தீர்க்கப்படாத பிரச்சனைகளை தீர்க்கப்படணும் என்று சொல்வதற்கு பதிலாக இந்த அரசை குற்றவாளியாக்கி இந்த அரசாங்கத்தை வந்து நீங்க அதிகாரத்தில் வந்து இறக்குவதற்கான ஒரு ஆயுதமாக இந்த போராட்டத்தை மாற்றுவதற்கு பிஜேபி காரங்களோ வலதுசாரிகளோ தனியார் மையத்தினுடைய ஆதரவாளர்களே முயற்சி செய்யறது வேடிக்கையா இருக்காங்க. நீங்க தனியார் மையத்தை ஆதரிப்பீங்களா, ஆனா துப்புரவு தொழிலாளரை மட்டும் அரசு பணியாளர் ஆகணுமா? இது என்ன இரட்டை வேடம் நான் கேட்கிறேன். தனியார் மையத்தை முற்றிலுமாக நாங்கள் எதிர்க்கிறோம்னு பாஜகவை சொல்ல சொல்லுங்க, அதிமுகவை சொல்ல சொல்லுங்க. இந்த போராட்டத்தை தூண்டி விடக்கூடியவர்கள், இந்த போராட்டத்திற்கு பின்னால் இருந்து கொண்டு இயக்கக்கூடியவர்கள் யாரை வேணாலும் சொல்ல சொல்லுங்க. சொல்லிட்டு இந்த ஆட்சியே மத்திய அரசாங்கத்தினுடைய ஆட்சியே அம்பானி அதானியோட கம்பெனியோடைய இன்னொரு பிரைவேட் செக்டரு, அதோடைய பிரான்ச்சு தான் ஆட்சி அதிகாரமாக இருக்குது. இது வந்து அரசியல் புரிந்தவர்கள் அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம். தனியார் மையம் ஒழியாமல் இது ஒரு பிரச்சனை தீர்ந்தால் இன்னொரு பிரச்சனை வரப்போகுது. தனியார் மையம் வந்து ஒழியாமல் நீங்கள் இந்த பிரச்சனையை நிரந்தரமாக தீர்க்க முடியாது. சார், இப்போ தூய்மை பணியாளர் போராட்டம் வந்து வழக்கெல்லாம் பதியப்பட்டிருக்கு போராட்டக்காரர்கள் மத்தியில். சில பேரை வந்து அடித்து துன்புறுத்திருக்காங்க. போராட்டத்துக்கு வந்த வழக்கறிஞர் மேலேயும் தாக்குதல் நடந்திருக்கு. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டெர்லைட் போராட்டம்லாம் மக்கள் தாக்கப்பட்டப்பெல்லாம் எதிர்த்து பல போராட்டங்கள் பண்ணதை எதிர்க்கட்சி இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன் சார் மக்கள் மீது? ஸ்டெர்லைட்டில் நடந்தது துப்பாக்கி சூடு, பச்சை படுகொலை. இங்கே நடந்தது போலீஸில் வண்டியில் ஏற்றுறதுல தள்ளுமுள்ளு. வரமாட்டேன்னு சொன்னோன்னே வலுக்கட்டாயமாக வண்டியில் ஏற்றிருப்பாங்க, அவ்வளோதான். இந்த கைது என்பது கல்யாண மண்டப கைது. உங்களுக்கு தெரியுமா? சராசரியாக போராட்டம் நடத்துகிறவங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துகிறவங்களெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் கொண்டு போய் ஒரு அரை நாள் அடைச்சி வச்சுட்டு கையெழுத்து எல்லார்ட்டையும் வாங்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு டீலாம் வாங்கி கொடுத்துட்டு கையெழுத்து போட்டு நம்ம வந்து காலையில் அரெஸ்ட் பண்ணால் மாலையில் விடுதலை. ஒரு 12 மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்னு வச்சுங்க. நான் பல முறை போயிருக்கேன் அந்த மாதிரி வந்து அந்த சிறை, அதாவது ஒரு நாள் சிறைன்னு சொல்லுவாங்க. அது கொண்டு போய் ஒரு கல்யாண மண்டபத்தில் அடைச்சி வச்சுட்டு சாயங்காலம் மாலையில் ஒரு 6 மணிக்கோ 7 மணிக்கோ ஒரு உத்தரவு வரும், எல்லோரும் சைன் பண்ணிவிட்டு கிளம்புங்கன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே சைன் பண்ணியிருப்பாங்க அதுக்கு முன்னாடியே. மதியம் அடைச்சி வைக்கும் போது மதியம் ஒரு சாப்பாடு போட்டெல்லாம் ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க, போலீஸாரே வந்து வாங்கி கொடுப்பாங்க. சில பேர் வந்து நீங்கள் போலீஸ்காரங்க வாங்கி கொடுக்கணும்னா நாங்களே பார்த்துக்கிறோம், கட்சிக்காரங்களே, கட்சி தலைவர்லாம் அரெஸ்ட் ஆனாருன்னா அவரே உணவு ஏற்பாடுகளெல்லாம் செய்ய சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு கைது நடவடிக்கை தான் நடந்திருக்கிறது. ரொம்ப போலீஸ் அத்துமீறல், பயங்கரம், அடிச்சிட்டாங்க, துன்புறுத்திட்டாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து உண்மை கிடையாது.
ஒரு சிலருக்கு அந்த தள்ளுமுள்ளில் வந்து சில நெருக்கடிகள் இருந்திருக்கலாம், அதை நான் வந்து நியாயப்படுத்தலை. சில விஷயம் நடக்கலாம். போலீஸினுடைய அத்துமீறல், போலீஸினுடைய வன்முறை என்பது ஒரு தனி சப்ஜெக்ட்டு. அது நீண்ட கால பிரச்சனை. தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதியை கூட நடுராத்திரியில் லுங்கியோடு இழுத்துட்டு போனதை நம்ம பார்த்தோம். ஒரு முதலமைச்சராக இருந்தவரே, அவருக்கு கூட அப்படித்தான் அவமானகரமான காவல்துறை கைது நிகழ்ந்திருக்கிறது. எமர்ஜென்சியில் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறவரை கூட போலீஸ் வந்து மிக மோசமாக தான் நடத்தியிருக்கிறது. அப்போ காவல்துறை அத்துமீறல் என்பது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய மனித உரிமை மீறல். அதற்கு தனியாக பயிற்சி அளித்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்கு சில நெறிமுறைகளை வகுக்க வேண்டும். இப்போ நெடுநாள் பிரச்சனையாக இருக்கல, நீண்ட நாள் சாதி பிரச்சனை, நீண்ட நாளாக இருக்கிற போலீஸ் அத்துமீறல் பிரச்சனைலாம் ஒரு கட்சி மேலே வந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணக்கூடாது. ஒரு அரசியல் மேலே, நீங்கள் ஒரு தனிப்பட்ட அரசியல் கட்சி மேலே வந்து ஃப்ரேம் பண்ணக்கூடாது. இது ஒரு தவறான விஷயம். இப்போ ஷாஹீன்பாக் போராட்டம் நடந்தபோது அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டது, வந்து பல போராட்டங்களில் விவசாயிகள் போராடும் போது அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டதுன்னு நீங்கள் எல்லா வரலாறையும் எடுத்து பாருங்கள். காவல்துறை அத்துமீறல் என்பது மிக கொடூரமானது எல்லா இடத்துலையும். இது ஒரு நாள் அரெஸ்ட்டு, அது மாலையில் விடுதலை ஆகிட்டாங்க. அதனால் ஒரு சிலர் மேலே நேரடி போராட்ட களங்களில் இருக்கிற ஒரு சிலர் மேலே வழக்கு இருக்குது. அவங்க அதை வழக்கை எதிர்கொள்வாங்க. இன்னும் அவங்க கோரிக்கையில் வந்து நிறைவேற்றப்படல சார். இப்போ நான் அதுக்குள்ளே இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட நன்றி தெரிவிப்பு பேரணின்னு சொல்லி சேகர்பாபு அவர்களும் மேயர் பிரியா அவர்களும் கிட்டத்தட்ட 200 துப்புரவு பணியாளர்களுக்கு காலை உணவு பரிமாறதுலேருந்து ஒரு முதலமைச்சர் நன்றின்னு சொல்லி ஒரு பேரணிலாம் நடத்துகிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு விளம்பரம் பண்ணுற மாதிரி சார் இருக்குது. ஏன்னா அவங்களோட கோரிக்கை இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகல. அவங்க ஜஸ்டிஸ் கோரிக்கை நிறைவேற்றப்படுங்க, நீங்கள் அவசரப்படாதே, கோரிக்கை நிறைவேற்றப்படும். ஏன்னா தேர்தல் மிக நெருக்கத்தில் இருக்கும்போது ஒரு கோரிக்கையை நிறைவேற்றாமல் அரசாங்கம் இருக்காது. அதற்கான சூழலை உருவாக்குவாங்க. நீங்கள் எதிரிகள் எல்லாருமே இந்த திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற எதிரிகள் எல்லாருடைய கனவிலும் மண் விழுகிற அளவுக்கு இவர்கள் சரியான முடிவை எடுப்பாங்க. நிச்சயமாக இந்த தூய்மை பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்களாக மாற்றப்படுவார்கள். அதற்கான முன்னோட்ட காட்சி தான் இந்த அவர்களுக்கு குறிப்பிடத்தக்க சலுகைகளும் உரிமைகளும் வழங்கியது. ஸோ இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலளித்தவங்களுக்கு மிக்க நன்றி சார்.